ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தவா குக் அண்ட் ஹெல்த் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம கிறிஸ்பியான பட்டர் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது 1 மந்த் ஆனாலும் கெட்டு போகாது, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கிடுவோம். ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 கப் பச்சரிசி மாவு, ஒரு 1/2 கப் கடலை மாவு போட்டு வறுத்து எடுத்துக்கிறணும். இது கடையில் வாங்கின மாவுனால நான் வறுத்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் அரைச்சிங்கன்னா வறுக்க தேவையில்லை. லைட்டாக மாவு சூடானவுடனே நம்ம எடுத்துடணும். இது மாதிரி எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கிடுவோம். அதே கடாயில் நான் 1/2 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ மாவு போட்டாலும் 1/2 கப் மட்டும் எக்ஸ்ட்ரா தண்ணி போடுங்க. இப்போ 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிடுவோம், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கிடுவோம். இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கிடுவோம். இப்போ 1 ஸ்பூன் எள்ளு, 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிடுவோம். இப்போ நெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிடுவோம். இப்போ நல்லா கொதிச்சு வரணும் தண்ணி. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க மாவு போட்டுருவோம். போட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றணும். கட்டி பிடிச்சிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நம்மளுக்கு 1/2 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இதை விட நீங்கள் தண்ணி சேர்க்கவே கூடாது. டைட்டாக இருந்துச்சுனாலும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மாவு எல்லாமே நல்லா தண்ணியோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இதிலே உங்களுக்கு மாவு கொஞ்சம் நல்லா வெந்துடும். இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு கைட்டை நல்லா பிசைஞ்சிக்கிறங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும் மாவு. கைட்டை பிசைஞ்சிங்கன்னா சூடு ஆறுனதுக்கப்புறம் கூட பிசைஞ்சிக்கிறங்க. இப்போ இந்த அச்சில் தான் நம்ம பட்டர் முறுக்கு பண்ண போகிறோம். அச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம உரலில் மாவை எடுத்து வச்சுருவோம். உரலில் நம்மளுக்கு எவ்வளோ மாவு வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அந்த அச்சு இருக்கு இல்லையா, அது போட்டு வச்சு அப்படியே மூடிடுவோம். மூடிட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக மூடிக்கிடுங்க. வேணுங்கிற அளவு மாவு கரெக்டாக வச்சுட்டு இப்போ ஒரு டைம் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு. பாருங்கள், கரெக்டாக இருந்துச்சு. நம்மளுக்கு 2 கப் தண்ணி இப்போ கரெக்டாக வருது. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கிடுவோம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்படி நம்ம தண்ணி வேக வைக்கிறதுல போட்டு பண்ணோன்னா நம்மளுக்கு முறுக்கு உடையாது. நம்ம எந்த சேஃபில் சுற்றினாலும் அந்த சேஃபில் வரும். நம்ம கைட்டை எடுத்து விட்ற வரை வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அப்படியே இந்த உரல் வச்சு முறுக்கு உரல் வச்சு அப்படியே பிழிஞ்சு விட்ருவோம். இது மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அப்போதைக்கு நீங்கள் எப்படியே எடுத்து விட்றலாம். இது நீங்கள் முறுக்கு மாதிரி கூட போடலாம். நான் பட்டர் முறுக்கு மாதிரி போடுறேன். நம்மளுக்கு அப்படியே பேக்கரியில் கிடைக்கும் இல்லையா, அந்த டேஸ்ட்டுக்கு கிறிஸ்பியாக அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்தீங்கன்னா பேக்கரியில் போய் வாங்கவே மாட்டீங்க. வீட்டிலையே எப்பவும் செஞ்சுருவீங்க. இப்போ அப்படியே நல்லா லைட்டாக வேகட்டும். கொஞ்சம் நல்லாவே ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா வேக விடுங்க. ஏன்னா வெந்த மாதிரி இருக்கும், அப்புறம் நம்மளுக்கு வேகாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கிறங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து ஒரு ஃபில்ட்ரு பேப்பரில் வச்சுருவோம். அவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு. நான் ஒன்று உடச்சி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உடச்ச உடனே எப்படி நொறுங்கிருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.